ஹாய் விவர்ஸ், நான் உங்கள் சாய்பாபா சேனல்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சபாஸ் மித்து அப்படிங்கிற 2022 வந்து ஒரு பயோகிராபிக்கல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா ஃபிலிமை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளுடைய இந்தியன் உமன்ஸ் டீம் முன்னாள் கேப்டனான மித்தாலி ராஜோட வாழ்க்கை கதையை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் இந்த சபாஷ் மித்து. இதை யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரிஜித் முகர்ஜி. எழுதியிருக்கிறது பிரியா அவன். இது வந்து மித்தாலி ராஜோட கதையை பேஸ் பண்ணி எழுதப்பட்டது. இதோட டைலாக்கும் ரிட்டன் பண்ணதும் விஜய் மௌரியா. இதை யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அஜித் ஆந்தாரே. சினிமாட்டோகிராஃபி ஸ்ரிஷாரா. எடிட்டர் வந்து ஸ்ரீகர் பிரசாத். மியூசிக் வந்து சல்வேஜ் ஆடியோ அண்ட் ப்ரொடக்ஷன் கம்பெனி வந்து வியக்கம் 18 ஸ்டுடியோஸ், கொலோசியம் மீடியா. டிஸ்ட்ரிபியூட்டரும் வியக்கம் 18 ஸ்டுடியோஸ். ரன்னிங் டைம் வந்து 156 மினிட்ஸ். இதோட கதை என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஹீரோயினான மித்தாலி ராஜ் வந்து ஒரு பரதநாட்டியம் டான்ஸராக இருக்காங்க சின்ன வயசில். அப்போது நூரின்றவங்கள ஒரு கிரிக்கெட் விளையாடுற பொண்ணாக வந்துடுறாங்க. அவங்கள பரதநாட்டியம் டான்ஸ் இதே ஸ்கூலில் மித்தாலி ராஜ் இருக்க ஸ்கூல்லே சேர்க்கறதுக்காக அவங்க அம்மா வராங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய நூரி வந்து மித்தாலி ராஜை வந்து கிரிக்கெட் விளையாட ப்ராக்டிஸ் பண்ண கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அவங்க கிரிக்கெட்டும் விளையாடுறாங்க. அங்கேருந்து நம்மளுடைய காக்கிச்சட்டையில் வர வில்லனான விஜய் ராஸ் வந்து இங்கே கோச்சாக இருக்கார். சின்ன பசங்களுக்கான கோச்சாக இருக்கார். ஸோ அவர் நம்ம மித்தாலியை பார்த்து அவரும் கிரிக்கெட்டு கோச் கூப்பிட்டு போயிடுறாரு, மித்தாலியும் நூரியையும். ஸோ அதுக்கப்புறம் நம்மளுடைய மித்தாலி அண்ட் நூரி இந்தியன் டீமுக்கு போய் விளையாடினாங்களா, இந்தியன் டீமை போய் நிறைய சாதனைகளை படைச்சாங்களா இல்லையா, இந்தியன் உமன்ஸ் டீமை வந்து மென்ஸ் டீமுக்கு ஈக்குவலாக கொண்டு வந்தாங்களா இல்லையா அப்படின்ற சொல்கிற படம் தான் இந்த சபாஷ் மித்து. இதோட கதை ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏன்னா இது வந்து ஒரு பயோகிராஃபிக்கல் ட்ராமா ஃபிலிம், மித்தாலி ராஜோட வாழ்க்கை கதை. இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே மித்தாலி ராஜோட யங்கஸ்ட் வெர்ஷனும் அந்த நூரி அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை பற்றி தான் மூவ் ஆகிட்ருக்கும். அதில் ஒரு பாதியில் நம்மளுடைய நூரியை வந்து கிரிக்கெட் விளையாட முடியாமல் அவங்களுக்கு மேரேஜ் ஆகிடும். ஸோ அப்போ மித்தாலி ராஜான டாப்ஸி பண்ணும் எமோஷ்னல் காட்டுறது ரொம்ப டச்சிங்காக இருக்கும். அதே மாதிரி மித்தாலி ராஜோட கோச் வந்து இறந்துடுவார் ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில். அப்பயும் அவங்களுடைய எமோஷன் காட்டுறது ரொம்ப டச்சிங்காக இருக்கும். இதில் தேவதர்ஷினி மேடமும் மித்தாலி ராஜோட அம்மாவும் நடிச்சிருக்காங்க. இதோட செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே நம்மளுடைய மித்தாலி ராஜ் எப்படிலாம் அந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கடந்து வராங்க, இந்தியன் உமன்ஸ் டீம் எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணப்படுறாங்க, மென்ஸ் கிரிக்கெட் டீம் எப்படி மேலே இருக்குது, உமன்ஸ் டீம் கிரிக்கெட் டீம் கீழே இருக்குன்றதெல்லாம் காட்டியிருப்பாங்க அந்த காலகட்டத்தில். ஸோ அதெல்லாம் எப்படி மீறி 2017 வேர்ல்டு கப்புக்கு இந்தியன் உமன்ஸ் டீமை மித்தாலி ராஜ் வந்து ஃபைனல்ஸ்க்கு கூப்பிட்டு போனாங்க அப்படின்ற சொல்கிற கதை தான் இந்த சபாஷ் மித்து அப்படிங்கிற 2022 வந்த ஃபிலிம். இதோட பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து உமன்ஸ் கிரிக்கெட் டீமோட ஸ்ட்ரகிள்ஸ், அதாவது அவங்க ஷெல்டருக்காகவும் உணவுக்காகவும் ட்ரெஸ்ஸு மீன்ஸ் ஜெர்சிக்காகவும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சொல்கிறது தான் இதெல்லாம் ஒரு பாசிட்டிவ். இது உமன்ஸ் கிரிக்கெட் 1990ஸ்லேருந்து 2017 வரைக்கும் என்னென்னலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்ற பீரியட் வைஸாகவும் காட்டியிருப்பாங்க. இது வந்து பெஸ்ட்டு சினிமாட்டோகிராஃபி ஃபிலிமாக சொல்லலாம். டைலாக்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். சில இடத்துல டைலாக்ஸ் கோச்சஸ்க்கு, பிசிசிஐ டீமுக்கு எதிர்க்காக பேசுகிற டைலாக்ஸ்லாம் செம்மையாக இருக்கும். இதில் டாப்ஸி ஃபன்னுவே ஒரு பாசிட்டிவ் தான். ஏன்னா அவங்க மித்தாலி ராஜோட கேரக்டரை ஆப்டாக எடுத்திருப்பாங்க. ஆடியன்ஸே நம்மளே வந்து உமன்ஸ் கிரிக்கெட் டீமோட கஷ்டத்தை புரிஞ்சுப்போம். அது இதோட பெரிய பாசிட்டிவ்னு நான் நினைக்கிறேன். இதோட நெகட்டிவ் என்னென்னா, அதோட ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து சக்தி இந்தியா சில படங்களோட ரெஃபரன்ஸ் மாதிரியே இருக்கும். ஸோ அது வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். அதே மாதிரி என்னதான் இது வந்து ஒரு பயோகிராஃபிக்கல் ஃபிலிம் இருந்தாலும் சம் ஃபீல்ஸ் இருக்கும். அதே மாதிரி எடிட்டிங் கொஞ்சம் கிறிஸ்பாக கொஞ்சம் க்ளீனாக இருந்திருக்கலான்றது என்னுடைய கருத்து. கேரக்டர் டெப்த்து சில கேரக்டர்ஸுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்களும் சில கேரக்டர்ஸ் வந்துட்டு போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு கொடுத்துருந்தா கொஞ்சம் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் அதுவும் இது ஒரு நெகட்டிவ் எடுத்துக்க முடியாது. ஏன்னா இது ஃபுல்லாக மித்தாலி ராஜோட கேரக்டரை, அவங்க லைஃப் ஸ்ட்ரகிள்ஸ், இந்தியன் உமன் கிரிக்கெட் டீம்ஸ் ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் கொண்டு போகிறதுனால அந்த இதை நம்ம நெகட்டிவ் எடுத்துக்கோங்கன்னா, இந்த கதையை நான் சொன்னது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.